இருக்கிற புகழ்பெற்ற மாசிலா அருவிக்கு மிக அருகில் அமைந்திருக்கு. அருவியில் குளிச்சிட்டு அப்படியே நடந்து போய் முருகனை தரிசனம் செய்யலாம். அமைதியான சூழல். சுற்றிலும் அடர்ந்த காடுகள், பசுமையான மலைகள், மூலிகை வாசம் நிறைந்த காற்று என மனசுக்கு ரொம்பவே அமைதியை தரும் சூழல் இது. பழனிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பழனியில் இருக்கிற முருகப்பெருமானைப் போலவே இங்கேயும் முருகன் தண்டாயுதபாணியாக கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறார். அதனால்தான் இதற்கு பழனியப்பர் கோவில் என்று பெயர் வந்தது. முக்கிய திருவிழாக்கள். ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்த திருவிழா இங்க ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படும். அந்த சமயத்துல உள்ளூர் மக்கள் மட்டுமில்லாம வெளியூர்ல இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை வழிபடுவாங்க. கார்த்திகை தீபம் மற்றும் தைப்பூசம் இந்த நாட்களிலும் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும். எப்படிச் செல்வது? நாமக்கல்லிலிருந்து காரவள்ளி வழியா கொல்லிமலைக்குச் செல்லலாம். மலைப்பாதையில் மொத்தம் 70 கொண்டையூசி வளைவுகள், ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கு. நீங்க வண்டியில் போகும்போது அந்த வளைவுகள்ல பயணிக்கிறதே ஒரு தனி த்ரில்லான அனுபவமா இருக்கும். ஒரு குட்டி டிப்ஸ்: நீங்க ஆன்மீக பயணம் போகணும், அதே